இருக்கு. அதே சமயத்துல இந்த பப்பாயா சாப்பிட்டா குழந்தை கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்பாளி சாப்பிட்டா பேபி கலைஞ்சு போயிடும். அருணாசி பழம்லாம் வந்து நாங்கள் ப்ரெக்னன்சியில் வந்து அளவா எடுத்துக்கங்கன்னு சொல்றதுக்கான காரணம் வந்து என்னன்னா, டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Sastra Chennai படிக்க பெஸ்டான பிளேஸ். அட்மிஷன் ஓபன் ஃபார் UG and PG. அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஏன்னா கல்யாணம் ஆனோடனே நம்ம ஊர்ல அண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏதாச்சும் விசேஷமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கப்பல் என்னன்னா ஒரு 2-3 மாசம் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி ஆகலன்னொடனே நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஐயோ ப்ரெக்னென்ட் ஆனா எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ப்ரீ ப்ரெக்னன்சில சாப்பிடணும். ஏன்னா சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா மல்டிபிள் மிஸ்கேரேஜஸ்க்கு வந்து பெண்கள் மட்டுமே காரணம் இல்லைங்க. சம்டைம்ஸ் வந்து நாம அந்த 2 நாள் தான், அந்த 2 நாள் மட்டும்தான், மீதி முன்னாடி பின்னாடி எதுக்கு? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டர்கோர்ஸே கம்மியாகும் போதுங்க நேச்சுரலா என்ன ஆகும்னா, ப்ரெக்னன்சி பிளான் பண்ற சிக்கன் எடுத்து அள்ளி போட்டுட்டு இருக்க அந்த புல்ல வந்து தொட்டதெல்லாம் பயந்தே சாப்பிடும். பயத்திலேயே பாதி ஒன்றும் ஆகாது. ஏன்னா நின்னா பயம், உட்கார்ந்தா பயம். பட் நம்ம டெஸ்ட் எடுக்கும் போதே உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி கப்பல்ஸ் தள்ளி போட்டா இட் பிகம் இஷ்யூ. நிறைய பேர் என்னன்னா முருங்காய் நல்லதுன்னா மாசம் ஃபுல்லா முருங்காய் சாப்பிட்டு பிரெக்னென்ட் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி திடீர்னு வந்து நெட்ல இருந்து ஒரு டயட் எடுப்பாங்க, அப்படியே பயங்கரமான எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், கிவி, அவகாடோ. மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பரா இருக்குங்க. மெயின் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ என்னன்னா, இப்போ வந்து ஒரு நியூலி மேரிட் கப்புள்ஸ் தே ஆர் பிளானிங் ஃபார் பேபி அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஸ்டார்டிங்ல என்னென்னலாம் பண்ணணும்? ஆண் பெண் 2 பேருமே வந்து தே ஷுட் பிளான் ஃபார் த பேபி டுகெதருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணுங்க. ஏன்னா கல்யாணம் ஆனோடனே நம்ம ஊர்ல அண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஏதாச்சும் விசேஷமா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கப்பல் என்னன்னா ஒரு 2-3 மாசம் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி ஆகலன்னொடனே நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஐயோ எல்லாரும் கேட்குறாங்க, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆயிருதுங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து அப்புறம் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, ஐயோ கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து மக்களோட மனசுக்குள்ள போக போக அதே வந்து கன்செப்ஷன் என்ன ஆகும்னா நேச்சுரலா ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மியாயிருதுங்க. ஸ்ட்ரெஸ் தான் நம்மளுக்கு பெரிய எனிமி. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்க கூடாதுங்க. 2வது வந்து நல்ல உணவு வழக்கங்கள். சும்மா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, கண்ட நேரத்துல சாப்பிட்றது அந்த மாதிரி இல்லாம நல்ல ஒரு நல்ல காய்கறிகள், நல்ல வந்து கீரை, இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி ஒரு பிரெக்னென்ட் ஆனா எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ப்ரீ ப்ரெக்னன்சில சாப்பிடணும். ஏன்னா நாம வந்து பிரெக்னென்ட் அப்படின்னு தெரியறதுக்கே 5 வாரம் ஆயிருங்க. அந்த 5 வாரம் குட்டி எங்க இருக்கும்? நம்ம வயிற்றுக்குள்ள தானே இருக்கும். அந்த 5 வாரம் பண்ற விஷயங்களும் குழந்தைய பாதிக்குமா இல்லையா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா 5 வாரத்துக்கு அப்புறம் இதை பண்ணாது, அது பண்ணாது, இப்படி சாப்பிடு, ஐயோ அப்படி பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்றவங்க 5 வாரத்துக்கு முன்னாடியும் கரெக்டா இருக்கணும் இல்லைங்க. அப்ப வந்து பசங்களும் என்னன்னா ஸ்மோக் பண்ணக்கூடாது அந்த மாதிரி டைம்ல. ஏன்னா அது கண்டிப்பா ஸ்பெர்ம்ஸ் எஃபெக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பெர்மோட குவாலிட்டி நல்லா இருந்தாதான் கிரியேட் ஆகிற பேபியுமே நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க என்ன சர்ப்ரைசிங்கா இருக்குன்னா மல்டிபிள் மிஸ்கேரேஜஸ்க்கு வந்து பெண்கள் மட்டுமே காரணம் இல்லைங்க. சம்டைம்ஸ் வந்து ஸ்பெர்மோட ஹெல்த் வந்து ப்ராப்பரா இல்லைன்னா அந்த பெண் வந்து தே வில் பிகம் பிரெக்னென்ட்டுங்க. பட் ரிகரண்ட் மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்குங்க. ஸோ ஆண்கள் வந்து நல்லா சாப்பிடணும், அவங்க நல்லா தூங்கணும், அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், டயட் சேஞ்சஸ், அப்புறம் ஹாப்பியாக தே ஷுட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப்புங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணாவே வந்து chances of conception definitely higher. So it's all about the understanding அப்படின்ற மாதிரி. Exactlyங்க. அப்புறம் இன்னொரு தப்பு நிறைய பேர் என்னன்னா இந்த ஓவலேஷன் டேட்ஸ்னு இருக்குங்க. அந்த ஓவலேஷன் டேட்ஸ் மட்டும் அதான், அந்த ஓவலேஷன்ல தான் we become pregnant அப்படிங்கிறது வந்து it is science. ஸோ அந்த காலத்துல நம்ம தாத்தாக்கு அது தெரியல. ஸோ மாசம் ஃபுல்லா வச்சுக்குவாங்க, டக்குன்னு ஆயிட்டாங்க. நாம அந்த 2 நாள் தான், அந்த 2 நாள் மட்டும்தான், மீதி முன்னாடி பின்னாடி எதுக்கு? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டர்கோர்ஸே கம்மியாகும் போதுங்க நேச்சுரலாக என்ன ஆகும்னா சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியும் நம்மளுக்கு கம்மி. ஸோ ஏன்னா இன்டர்கோர்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஃபார் மேக்கிங் அ பேபி. உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்ல நடக்கும். பட் நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதே வந்து என்னன்னா இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதே பேபிக்காக மட்டும்தான் அப்படின்னு அந்த டைம் நாள் குறிச்சு அந்த நேரம் மட்டும் பண்ணிட்டு அப்புறம் மற்ற ஐயோ ஆனால் நான் 2 மாசம் ட்ரை பண்ணேங்க்கா, 8 மாசம் ட்ரை பண்ணேன்னா 8 மாசத்துல எத்தனை தடவை ட்ரை பண்ணேன்னா 8 தடவையா இருக்கும். அப்புறம் நான் ப்ரெக்னென்ட்டா இல்லை, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ யூ காட் த விஷஸ் சைக்கிள். ஸோ பேசிக்கே வந்து சொல்லி கொடுக்கறக்கு ஆள் இல்லைங்க. நிறைய பேர் கிளாஸ் வரும்போது நம்ம கரெக்டாக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோமானே தெரியல, கரெக்டாக உள்ளே போதான்னு கேட்பாங்க. ஆல் தீஸ் திங்ஸே நிறைய பேத்துக்கு வந்து கரெக்டாக தெரியறது இல்லைங்க. ஸோ ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது ஐ வுட் சே இட் வுட் பி அட்வைசபிள்ங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தப்பு பண்ணுறோன்னே தெரியாமல்
தே டோன்ட் நோ. கேட்கறதுக்கும் வந்து கூச்சமா இருக்கு, யார்கிட்ட போய் மெஜாரிட்டி கேட்கறது. ஆஃப் தப்புகள் என்னவா இருக்கு? மெஜாரிட்டி ஆஃப் த தப்புகள் வந்து இந்த மாதிரி தாங்க. சாப்பிட்றதுல வந்து கரெக்டா தெரியல. நிறைய நம்ம ஊர்ல வந்து பிரெக்னன்சி பிளான் பண்ணாலே சிக்கன் சாப்பிடக்கூடாது. ஐயோ, பிரெக்னன்சி பிளான் பண்ற சிக்கன் எடுத்து அள்ளி போட்டுட்டு இருக்க, ஹீட்டு உடம்பு சூடாகி ஒன்றும் தங்காது அப்படின்றோம். அந்த புள்ள வந்து தொட்டதெல்லாம் பயந்தே சாப்பிடும். பயத்திலேயே பாதி ஒன்றும் ஆகாது. ஏன்னா நின்னா பயம், உட்கார்ந்தா பயம், குழந்தை ஆகல அப்படின்னா என்ன சும்மா பைக்ல போயிட்டு இருக்கிற புருஷன் கூட ஜாலியா. அப்புறம் எப்படி ஒரு இடத்துல இருக்கு, வேலைக்கு போற சல்லு சல்லு சல்லுன்னு ஏன்னா டெய்லி வந்து பஸ் ஏறிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு போற, அதனால தான் தங்க மாட்டேது. அப்புறம் இந்த மாதிரி வந்து சொல்லி சொல்லிங்க நிறைய பேத்துக்கு வந்து என்னன்னா அவங்களே ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் கரெக்டான இன்ஃபர்மேஷனுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த காலத்துல வீட்டில் இருக்கிறவங்களே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. இந்த காலத்துல அது கொடுக்கறக்கு ஆள் இல்லை, அதுதான் பிரச்சனையே. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நல்ல உணவு வழக்கங்கள். ஒரு பிரெக்னன்சிக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகுறோன்னே அதே ஒரு தவம் மாதிரி. நாம ஏன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் என்ன சொல்றது ஏதோ ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இல்லைங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை. அவங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க போறோம். அவங்க ஹெல்த்துக்கு வந்து நம்மளுக்கு பேசிக்கா சில மாசங்கள்ல ஒரு சின்ன விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாம் பண்ணா குடியோட ஹெல்த் நல்லா இருக்கணும்னா நீங்க பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணணும். அதுதானுங்க நம்ம ஃபியூச்சர். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது இல்லைங்க, குழந்தை நல்லா இருக்கணும். சம்பாதிச்சாலுமே அது குழந்தைக்காக. ஆமா, அது அதுக்காக தானே. இப்ப நாம வந்து என்னதான் வந்து நம்ம இத்தனை சம்பாரிச்சிங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருச்சுங்கன்னா அன்னைக்கு குழந்தை ஹாஸ்பிட்டல் இருந்தா அதை சந்தோஷப்பட முடியுமா? ஸோ வாட் இட் இஸ் ஸோ நம்ம பேசிக் வந்து என்ன, நம்ம எதுக்காக ஓடுறோம், எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது ப்ரீ பிரெக்னன்சில கொஞ்சம் சிந்திச்சு உட்கார்ந்தாங்கன்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே இது ஒரு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைச்சு இந்த விஷயங்கள் பண்ணும்போது இன்னுமே சான்சஸ் ஆஃப் பிரெக்னன்சியுமே வந்து நம்மளுக்கு அதிகமாகும். ஓகே. அண்ட் சம் கப்புள்ஸோட பிளான் எப்படி பண்ணுவாங்களா, எடுத்தோன்னே நமக்கு வந்து பேபி வேணாம், கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதுக்கு வீட்டில் இருக்கிறவங்க மெஜாரிட்டி ஆஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கடவுள் கொடுக்கும்போதே வேணான்னு தள்ளி வைக்கிறீங்க, இது வந்து ரொம்ப ஆபத்தில் முடியும், அப்புறமா உங்களுக்கு குழந்தையே இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. என்னன்னாங்க there are two things யாருங்க. என்ன அப்படின்னா வந்து சில பேத்துக்கு வந்து அவங்க வந்து என்ன இங்கே தப்பாகும்னா சம்டைம்ஸ் அவங்க வந்து எந்த ஃபர்டிலிட்டி பிரச்சனையும் இருக்காதுங்க. பட் தள்ளி போட்டதுக்கப்புறம் அது லேட் ஆகும்போது இந்த ஃபேமிலி ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்கல்ல, நாங்கள் அப்போவே சொன்னோம், அப்போ இவங்க மனசுக்குள்ளே அது போயிடும். சில பேத்துக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் ரிலேட்டடாக இருந்தாங்கன்னா ஆஸ் ஏஜ் கோஸ் பை கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் அது வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க. நம்ம வந்து ஒரு வயசுக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பெண் ஏஜ் ஆக ஆக அந்த நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ என்ன அப்படின்னா பட் அகெயின் யார் தள்ளி போடலான்னா ஒரு டெஸ்ட், ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, டாக்டர்கிட்ட கேட்டு ஒரு 2 years எஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு. பட் நம்ம டெஸ்ட் எடுக்கும் போதே உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த மாதிரி கப்பல்ஸ் தள்ளி போட்டால் இட் பிகம்ஸ் இஷ்யூஸுங்க. ஓகே. ஸோ பெட்டர் டு கன்சல்ட் அ டாக்டர். எஸ், கண்டிப்பாங்க. நம்ம வந்து அப்படி தள்ளி போடுறது தப்பு இல்லைங்க. பட் ஒரு டாக்டர் கிட்ட உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நாமளும் ஒரு தைரியமாக இது பண்ணலாங்க. பட் என்னென்னா பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு பயம் வந்து எச்சாயிருங்க. அதுதான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இட் இஸ் அகெயின் அ சாய்ஸ் தட் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கணும். சும்மா குருட்டாம்போக்கில் பண்ணாமல் ஒரு இன்ஃபார்ம்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. After consulting a doctor, very well they can do. Okay, so இதில் நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா emotion is playing a big role in this. கண்டிப்பா 100%. A lot of people don't realize emotion, social pressure, it plays a big role. தனக்கு வந்து திடீர்னு ஒரு தாட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை கிடைக்காமையே போகிறோம், ஐயோ நம்மளுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை, நம்மளுக்கு ஆகவே ஆகாது அப்படிங்கும்போது இட் பிகம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபார் த மாதம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் நெகட்டிவ்னு வரும்போது அதே ஒரு பயம் எச்சாயிரும். ஐயோ என்ன இப்படி வருது, நம்மளுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது, டாக்டர் தான் கண்டுபிடிக்க முடியலையாட்டு இருக்கு. ஸோ அண்ட் சொந்தக்காரர்கிட்ட சொன்னோம்னா யாருமே வந்து என்னன்னா இல்லடா யாரு சொல்றாங்க, ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இருக்காது, ஒன்றும் பயம் இல்லை, நாங்கள் அப்போவே சொன்னோம் நீ கேட்கல, கேட்டிருந்தா இந்த ஸோ தெர் இஸ் நோ ஒன். அவங்க எங்கே போவாங்க சொல்லுங்க? ஸோ யூ காட் இட். ஸோ தே நீட் சம்மன் டு ஜஸ்ட் டெல் தம் கம் ஆன், இட்ஸ் ஓகே, யூஆர் டூயிங் த ரைட் திங், இதெல்லாம் பண்ணுங்க, இது போனது போயிடுச்சு, இதெல்லாம் பண்ணுங்க. பயமுறுத்தாமல் அவங்கள உட்கார வச்சு ஒரு கவுன்சிலிங் பண்ணி எல்லாம் சரியாயிருண்டா நல்லா பண்ணுங்கன்னா நிறைய பேர் அதுலேயே ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அதுதான் வந்து
ரொம்ப எனக்கே வந்து சர்ப்ரைசிங்கா இருக்கு. அதனால திங்க ஃபுட்டு கூட ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இல்லை மேம் இங்கே? கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து என்னன்னா வெரி அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். ஸோ நாங்க ஜென்ரலா பிரெக்னன்சி கிளாஸஸ்ல சரி மைதா வேணாம்னு சொல்லுவோம். சுகரோட இன்டேக் எவ்வளோக்கு எவ்வளோ ஒயிட் சுகர் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டுங்க. சுகரோட இன்டேக்குமே கம்மி பண்ண சொல்லிக்குவோம். அப்புறம் வந்து இந்த நிறைய அந்த சிப்ஸு பிஸ்கெட் அது இதுன்னு இந்த மாதிரி லாட் ஆஃப் அன்ஹெல்தி ஃபுட்ஸ், அதாவது லேபிள்ஸை ரீட் பண்ணுங்க. அதில் வந்து லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ், டூ மெனி ரிஃபைன்ட் அதிகமாக சுகர் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடாதீங்க. ஸோ அண்ட் என்னன்னா ஒரு டைம் வச்சுக்கங்க சாப்பிட்றதுக்கு. நினைச்சா சாப்பிட்றது, நினைச்சா இருறது. தே டோன்ட் ஹாவ் அ டைம் இட் செல்ஃப். ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு லஞ்சை 7 ஒரு 4 மணிக்கு சாப்பிடுவாங்க, டின்னரை 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து டிஸ்டர்ப்ஸ் யோர் பாடிங்க. ஸோ ஒரு டயட்னா ஒரு டயட் அது இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, பட் அட்லீஸ்ட் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணுங்க. கரெக்டாக வந்து ஒரு பேலன்ஸ்டு மீல். நான் வந்து நிறைய பேர் என்னன்னா முருங்காய் நல்லதுன்னா மாசம் ஃபுல்லா முருங்காய் சாப்பிட்டு பிரெக்னென்ட் ஆயிரலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒர்க் ஆகுது. முருங்காய் நல்லது தான், பட் முருங்காய் கூட நீ என்ன சாப்பிட்றங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பேலன்ஸ் மீல்னா எப்படி சொல்றீங்கன்னா இட்ஸ் அபௌட் கார்ப்ஸ், புரோட்டீன் அந்த மாதிரி இருக்கணும், புரோட்டீன் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அன்ஹெல்தி ஜங்க் இதெல்லாம் வந்து நம்ம தள்ளி போட்டுட்டுங்க இந்த மாதிரி வந்து நம்ம சாப்பிடணும். ஸோ ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிட்டாவே போதுங்க. பட் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஒரு சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா நான் டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட்றேன்க்கா நான் ப்ரெக்னென்ட் ஆயிடுவேன், பட் மற்ற நேரத்தில் நீ என்ன சாப்பிட்ற? ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் எவ்ரி மீலுங்க. நான் என்ன சொல்வேன்னா நீ ஒவ்வொரு சாப்பாடு போடுறது வந்து இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீ வந்து மாசக்கணக்கில் எப்படி வேணாலும் சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் மட்டும் நான் கரெக்டாக எல்லா இதுவும் எடுத்துட்டேன்னா பத்தாது. இல்லை மாசத்துல ஃபுல் டே கண்டதையும் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் மட்டும் ஒரு விஷயத்த மட்டும் சாப்பிட்டுட்டு நான் டெய்லி இதை சாப்பிட்றேன் அதனால நான் ப்ரெக்னென்ட் ஆயிடுவேனாலாம் கஷ்டம் தான். ஓகே, அதே சமயத்தில் இந்த பப்பாயா சாப்பிட்டா குழந்தை கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா பழுத்த பப்பாயா ஹேஸ் நத்திங் டு டூ வித் த பேபிங்க. தாராளமாக சாப்பிடலாம். அதே மாதிரி நீ அருணாசி பழம் சொல்லுவாங்க. அருணாசி பழம்லாம் வந்து நாங்கள் ப்ரெக்னன்சியில் வந்து அளவாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா அருணாசி பழத்தில் சுகர் அதிகமாக இருக்குங்க. ஸோ சாப்பிட்லாம், அளவாக எடுத்துக்கலாம். பட் அதனால வந்து பேபி களைஞ்சு போயிடும். அப்புறம் என்னென்னா பப்பாளி சாப்பிட்டா பேபி களைஞ்சு போயிடும், அதெல்லாம் வந்து 100% மித்துங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பப்பாளி காய் வேணா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாங்க. காயான பப்பாளி பழம் பழுத்து நல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கிற பழம்லாம் we don't have to worry about. So காய் அவாய்ட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா சம்டைம்ஸுங்க there are studies which say raw papaya can trigger uterine contraction ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால raw papaya pregnancy-ல we ask them not to have it much. பட் பழுத்த பப்பாயாக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்க. ஓகே, ஜங்கை தாண்டி இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ்ல ஏதாச்சும் அவாய்ட் பண்ண வேண்டியது அந்த மாதிரி ஏதாச்சும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு மாதிரி வந்து நான் அதான் சொல்லுவேன், திடீர்னு வந்து நெட்ல இருந்து ஒரு டயட் எடுப்பாங்க, அப்படியே பயங்கரமான எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ், கிவி, அவகாடோ, அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்டில் நம்மளுக்கு லோக்கலில் பெரண்டையில் எத்தனை கால்சியம் இருக்குங்க தெரியுமா? அதே மாதிரி எல்லா பருப்பு, அவரைப்பருப்பு, தட்டைப்பருப்பு, என்ன துவரம் பருப்பு, எல்லா பருப்பும் நம்மளுக்கு ப்ரோட்டீன். ஆனால் நம்ம ப்ரோட்டீன் பவுடர், ஃபாரின் ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்னு போவாங்க. வீட்டில் நம்ம பொட்டுக்கடலை, நிலக்கடலை இதெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டாவே போதும். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கிற அருமை நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே ஒரு பேக்கேஜில் ஃபர்டிலிட்டி ஃப்ரெண்ட்லின்னு வந்தால் தான் அது போய் வாங்குறோம். ஆனால் அதெல்லாம் பாதி விஷயம் வந்து நம்ம வீட்டிலேயே கிடைக்குங்க. ஸோ அதனால என்னென்னா நல்ல பச்சை காய்கறிகள் எல்லாம், நம்ம நாட்டு காய்கறிகள். அப்படியே வந்து காய்கறினோடனே உடனே ப்ரொக்கோலி போயிடுவாங்க. ஏன் நம்ம வீட்டு அவரைக்காய், வெண்டைக்காய் இதெல்லாமேங்க நாட் அ ஃபைபரஸ் வெஜிடபிள்ஸ். இது எல்லாமே கிரீன்ஸ் எல்லாம் பின்னாடி ஒவ்வொரு வீட்லேயும் அப்போல்லாம் கீரை போட்டிருப்பாங்க. இப்படின்னு போனால் கீரை ஒரு கொத்து வருவாங்க, சமைப்பாங்க, போடுவாங்க. ஸோ கீரை இந்த மாதிரி வந்து பேசிக்காக நம்ம அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிட்டாவே போதுங்க. ஏன்னா அவங்க ஊருக்கு ஏற்ற ஒரு வெஜிடபிள் இருக்கும், அவங்க உணவு பழக்கங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குங்க. ஸோ அந்த வந்து கரெக்டாக ஒரு பேலன்ஸ்டாக சாப்பிட்டாவே போதுங்க. பேலன்ஸா சாப்பிடுங்க. கண்டிப்பாங்க. they have to have a balanced meal plan. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Sastra Chennai படிக்க பெஸ்டான பிளேஸ் அட்மிஷன் ஓபன் ஃபார் யூஜி அண்ட் பிஜி. அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.